கலாட்டாக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்தோமா. அதுக்கு நான் பேசாம ஒரு நாள் ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன் ஒரு பட்ஜெட் போட்டு வந்துடுவா. இதோட இது 133வது கடன் நினைக்கிறேன். நான் எப்படி ஃபீல் பண்றேன் எங்க கூடலாம் வந்து கிருத்திகா வாய்க்குள்ள விட்டு இன்னும் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க. பார்த்தானா தயவு செஞ்சு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் பொண்ணு என்ன ஊர் விட்டு ஊர் வந்து என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு. நீங்கள் செருப்பு கடையாக பார்த்து எனக்கு ஒரு ட்ரெஸ் கடை கூட்டு பண்ணீங்களாடி, அது மாதிரி சொல்லுங்க. நீ போட்டு பிடிச்சிருக்கா? ஐயோப்பா, வாங்குறான்னு வந்து என் உயிரை தான் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. உயிரை வாங்குறாலாம். ஓகே, இது என் பர்த்டே ட்ரீட்டு. பசிக்குது. இதுக்கு தான் ரொம்ப உனக்கு தான். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நாங்கள் டி நகர் வந்திருக்கோம். நானும் என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்கோம். ஸோ இது என் பர்த்டேக்கு அப்புறமா நாங்கள் ஒரு சின்ன ஷாப்பிங் மாதிரி வந்தது. அவளுங்க தான் ஷாப்பிங் பண்ண வந்தாலுங்க. நான் ஒரு இயரிங்ஸ் மட்டும் தான் வாங்க வந்தேன். அதே மாதிரி நான் ஒரு 3-4 இயரிங்ஸ் வாங்கிட்டேன். ஆனால் வந்து இந்த டி நகரில் என்னென்ன அலப்பறை பண்ணுறாளுங்கன்னு பாருங்கள். இவளுங்க வந்து என்னை இது வரைக்கும் டி நகர் கூட்டு வந்ததில்லை. இவளுங்க கூட சேர்ந்து வரத்தே தான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அது எல்லாத்தையுமே பண்ணிட்டாளுங்க. இப்போ நாங்கள் வந்து இங்கே ஷாப்பிங் பண்ணிட்டுருக்கோம். பட் நாங்கள் வந்து என்ன வாங்க போகிறோம்னு எங்களுக்கு தெரியாது. கடையை போய் கடையை வந்து பார்த்துட்ருக்கோம். சீக்கிரம் ஏதாவது பொருள் வாங்கி நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அது முன்னாடி ரொம்ப பசிக்குது. இதுக்கு தான் ரொம்ப உனக்கு தான் பசிக்குது. லைட்டாக பசிக்குது. அது ரொம்ப பசிக்குது. கீழே வந்து கடைக்கார் வந்து நம்ம கேமராவில் பார்த்துட்ருப்பாரு. எந்த இடத்துக்கு எந்த வேலைக்கு வரமோ அதை பண்ண மாட்டோம். பக்கத்தில் இருக்க குழந்தைய கொடுமைப்படுத்திட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் ஃபுட் வந்துடுச்சு. நாங்கள் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து ஒரு பெரிய பிளானே வச்சுருந்தோம். ஆனால் அந்த பிளான் படி எப்பயும் போலே நடக்கவே இல்லை. எங்கெங்கேயோ போயிட்டு என்னென்னமோ வாங்கிட்டு இருந்தோம். நான் தெருவாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். அதை மட்டும் நல்லா பண்ணாலுங்க. எனக்கு கொஞ்ச நேரத்துலேயே பயங்கரமாக கால் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் வந்து அவளுக்கு நிறுத்தவே இல்லை. தெருவாக என்னை சுற்ற விட்டாள். இதுக்கு மேலே நீங்களே பாருங்கள் இவளுங்க என்னெல்லாம் பண்ணுறாளுங்க. ஓகே, இது என் பர்த்டே ட்ரீட்டு. ஒரு விலாகில் ஒரு சில இடத்துல ஜோக் இருக்கலாம். ஆனால் அந்த மொத்த விலாகுமே ஜோக்காக இருக்கும்னா அது இந்த விலாக். சும்மா பார்க்க வேண்டியது, வாங்க போகிறது கிடையாது. வாங்குறான்னு வந்து என் உயிரை தான் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. உயிரை வாங்குறாலாம். ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு கடைக்கு போகிறது. அந்த கடையில் கம்மி பண்ணலாம். அங்கே வந்து கோச்சிட்டு வருது. திருப்பி அந்த கடைக்காரே கூட்ட எங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறது. கடைசியில் நாங்கள் கேட்ட ப்ரைஸ்க்கு அந்த கடைக்கார் கொடுத்துட்டாரு. இப்போ என்னோட ஃப்ரெண்டோட ரியாக்ஷனை பாருங்களேன். ஐயோப்பா, எங்களால் பார்க்க முடியல. நார்மலாக கேமராவை காட்டுறாங்க. யாரும் சரி பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணாத. ஓ பெருமாளே கடவுளே. வந்ததுலேருந்து நாங்கள் இந்த ஷூ பார்த்த இடத்துல வந்து நிறைய ரேட் சொன்னாங்க. நிறைய ரேட் சொன்னாங்க. நம்மளுக்கு இங்கே கம்மியாக தராங்க. எனக்கு பயங்கரம் பிரைஸ். கோச்சிக்கிட்டு போனால் கொடுத்துட்டாங்க. ஆமாம், நீங்கள் இந்த கடையை பார்த்துக்கோங்க. இது சைஸ் இருக்கா உனக்கு? சைஸ் கரெக்டா அதே எடுத்துக்கோ. நல்லா தான் இருக்கு. இது நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? ஐயோப்பா, எவ்வளோ நேரம் ஃபோன் பேசுறதுக்கு தான் வந்தீங்களா நீங்கள் செருப்பு கடையாக பார்த்து எனக்கு ஒரு ட்ரெஸ் கடை கூட்டு பண்ணீங்களாடி, அது மாதிரி சொல்லுங்க. நீ போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு. இது அப்படியே போடணும். இது அப்படியே போடுவியா? இந்த ஆங்கிளில் போட்டுறாதே. நல்லா இருக்கு. போட்டுறாது. சொல்லுங்க மேடம். உங்களுக்கு இதில் பெருசு தானே? இது வேண்டாமா? ஏண்டி ரெக்கார்ட் பண்ணுறோன்னு சும்மா தாண்டி வைக்க சொன்னேன். நீ பண்ணுற கொடுமையெல்லாம் நான் காட்டணும்ல. எப்படி பண்ணுறேன் அதெல்லாம் எங்கள் அண்ணங்கிறதெல்லாம் பார்த்தானா தயவு செஞ்சு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் பொண்ணு என்ன ஊர் விட்டு ஊர் வந்து என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு. சென்னையில் தான் இருக்கா. இவங்க எல்லாம் ஹாஸ்டல். நான் மட்டும்தான் வந்து படிக்கிற பொண்ணு. வீட்டில் இருக்க பொண்ணு சொல்ல படிக்கிற பொண்ணு. நான் படிக்கிற பொண்ணு தான் ப்ரோ. இருக்குது ப்ரோ பயங்கரமா. இப்போ வந்து விசிறி விடணும். அடுத்தது அதான் என் வேலை. கால் உள்ள தள்ளுமா. ஓகே, நல்லா இருக்குடா. ஏய் சூப்பரா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. எவ்வளோ கொழுப்பு இருந்தா அவர்கிட்ட போயிட்டு நல்லா இருக்கு.
நல்லா தான் என்ன ரேட் இருக்கு வேஸ்ட் பண்ண 10 ரூபா தானே அநியாயத்துக்கு சொல்லக்கூடாது ரியானா நீ 5 ரூபாவா ஜிபே சார்ஜ் மா உனக்கு பாப்பா அப்படியே இருக்கு இடு இதுக்கு ஒயிட் கலர் போட்டா நல்லா இருக்கும் ஆனா இந்த ஒயிட் தான் இல்ல எவ்வளவு இது ஏன்டி என்ன வாங்கிட்டோம் இன்னும் மாத்தி மாத்தி பேசுறீங்க நீ கொண்டாறனா ஞாபகம் இருக்காடி அந்த ஒயிட் தான் இருக்கு அந்த ஒயிட் நல்லா இருக்கு ரத்திகா அதையும் இதையும் போட்டுறவா எது அதாவது போன வருஷம் ஒரு ஒயிட் போட்டேன் அதுவும் நல்லா இருக்கு ஆனா இதே மாதிரி இருக்கா இதுன்னு வெளிப்பாவாடியா உள்பாவாடியா அது மாதிரி சொல்லு இது வெளிப்பாவாடை சாரி ஹாய் சொல்லுங்க அங்கிள் ஹாய் அங்கிள் கடையில் தான் செருப்பு வாங்கணும் இன்னும் நாங்கள் அங்கிள் கடையிலே தான் இருக்க போகிறோம் இப்போதைக்கு கிளம்புறோம் பாய் சொல்லுங்க அங்கிள் பாய் பாய் திரும்புதே புரியாத புரியா இல்லை எனக்கு புரியல காசு இல்லை கடைக்கு வரீங்க வாங்கிட்டீங்களா போலாமா போலாம் எங்க காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தா பாருங்கம்மா அதை செஞ்சு அது பெட்ஷீட் மாரி இருக்கு இது நல்லா இருக்கு அவளுக்கு அது போத்தின் தூங்க தானே எடுக்குது போட்டு போக எடுக்குது எவ்வளோண்ணா இது இந்த பேண்ட் எவ்வளோண்ணா இந்த டாப்பிக்கே நல்லா ஃபோனை நல்லா தெரியுது இல்லாட்டி எனக்கு ஒரு ஒயிட் கொடுத்து தெரியுமா அதை போட்டு லைட்டா அப்படி வெளில போட்டாலும் நல்லா இருக்கும் இது எப்படி வாங்க போச்சு சும்மா கடை கடையா தெரியுது ஸ்லிப்பர்லாம் ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நான் இந்த ஐஸ் கோலா பார்த்தேன். எனக்கு இந்த ஐஸ் கட்டியில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இது வந்து 40 rupees சார்ஜ் பண்ணாரு. அவருங்க 2 பேருமே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலுங்க. ஒருத்தி ஜூஸ் தான் வேணும் நடம் பிடிச்சி உட்காந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2-3 ஃப்ளேவர் நான் மாற்றி ட்ரை பண்ணேன். 2-3மே அவங்க நிறைய ஊற்றி கொடுத்தாங்க. அதெல்லாம் தாராளமாக கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு. அப்புறம் அங்கேயே உட்கார கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குதுனால அங்கே உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து நடந்ததுலாம் சொல்லி அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தாலுங்க. இதுக்கே வந்து கஷ்டப்பட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு நான் டிடிஆர் கிட்ட மாட்டினது தான் மிச்சம். அந்த கதையை நான் ஆக்சுவலி சொல்ல விரும்பலை. ஒரு ஐஸ்கிரீமை மேலே கீழே ஊற்றி எப்படிலாம் சாப்பிடக்கூடாதோ அப்படிலாம் சாப்பிட்டுட்டு அந்த கடையிலே கிளாஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேயே கை காலெலாம் கழுவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி போய் இயரிங்ஸ் வாங்க போனோம். அதுக்கப்புறம் இவளுங்க ட்ரெஸ்ஸு வேறு வாங்கணும்னு சொன்னாலுங்க. சரி கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் இயரிங்ஸ் வாங்க தான் ஆக்சுவலி போயிருந்தேன். மற்றதெல்லாம் சாப்பிட்றதுக்கு போயிருந்தேன். இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டேன். பட் எல்லாத்தையுமே எங்களால் கவர் பண்ண முடியவில்லை. இந்த பிளேட்டில் இருக்க ஐஸ் கட்டிலாம் வீணாகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நான் ஒரு விஷயம் பண்ணுவேன், கண்டுக்காதீங்க. நீ என்ன சாஞ்சாலும் இங்க தெரியதான் போற. கிருத்திகா வாய்க்குள்ள விட்டேன். கிருத்திகா ஜூம் பண்ணிட்டேன். ஏன் தெரு தெருன்னு முழிக்கிறீங்க எல்லாரும்? நீ சொல்றது மாட்டாங்க. ஒரு க்ளோஸ் எடுக்கணும். புரியல. செருப்பு கடையே 3 எத்தனை கடை செருப்புல மட்டும் போய் நின்று செருப்பா போட ஜூடியோ போன நான் இங்கே இழுத்து வச்சு வாங்க வச்சாலும் சந்தோஷப்பட்டு ஜூடியோ எனக்கு தெரிஞ்சு இங்கே நல்லா தான் இருக்கா. நானே கொஞ்சம் அதுதான் கொஞ்சம் தலைவலியா இருக்கு. நடக்க முடியல. அங்கெல்லாம் ஒரே இடத்துல இருக்கு. அலைஞ்சு தேடணும்னா நானும் வெளியாஸ்டர் வந்துட்டேன். அலைஞ்சு தேடலாம். அவங்க வீட்டில் மட்டும் அப்படியே விட்டு வைக்கிறாங்க. ஐஸ்கிரீமை வித்தியாசமாக சாப்பிடும் வித்தியாச பிறவி. கை வெள்ளிட்டோம். இல்லை எனக்கு வெள்ளி கப்பெல்லாம் கொடுத்துருக்காரு. அப்போ கூட இதுக்கு தின்ன மக்கு கிடையாது. கடை கடையாக போய் திட்டு வாங்கிட்டு இருக்கோம். நாங்கள் அப்படி ஒன்றும் கொஞ்சம் வாங்கிட்டு வரோம்.
எப்படி ஃபீல் பண்ணுறேன் எங்க கூடலாம் வந்து நோ கமெண்ட். இதே பழப்பு தானே எனக்கு. வாவ் மாதிரி இருக்குன்னு ஒரு ரியாக்ஷன் பார்த்தாலே தெரியுது. கடைக்காரருக்கு ஐஸ் வச்சு ஐஸ் வாங்குறாங்க. பாரு நாளைக்கு எல்லாரும் தும்பிட்டு தான் உட்கார போறீங்க அங்க. ஏதோ சரக்கடிச்ச மாதிரி ஏறுதான். சரி வீடியோ வந்து எப்படியும் ஒரு 40 நிமிஷம் போகும். இதோட இது 133வது கடன் நினைக்கிறேன். வேற ஏதாவது பாக்குறீங்களா? ரொம்ப நேரமா உங்களை தான் என்னது வேற ஏதாவது பாக்குறீங்களான்னு கேட்டாங்க. ரொம்ப நேரமா உங்களை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட சொல்றியா? சொல்லிக்கிட்டு இருக்கா. சொல்றேன்னு சொல்றேன். இங்க வா. அலைஞ்ச அலையில பேசே போயிடுச்சு. ஆஹா அந்த ட்ரெஸ்ஸு கடைக்கு போனோமோ இல்லையோ, அந்த ட்ரெஸ்ஸு கடையில் இருந்த அண்ணனை தான் இவளுங்க எல்லாம் வம்பு இழுத்துக்கிட்டு இருந்தாலுங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணன் கடைசியாக கொடுத்து முடிச்சோடனே நாங்கள் வந்து கிளம்பி ஜுவல்லரிஸ் பார்க்க போனோம். ஆக்சுவலி கிளிப்ஸு அந்த மாதிரிலாம் பார்க்க போனோம். லக்ஷு டெரர் பார்ட்டி மாதிரியா தெரியுது. நல்லா இருக்கா? இது ரெண்டுல ஏதாவது ஒன்று பூ எடு. இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. இதுவா? பொட்டுக்கடி நல்லா இருக்கும். எனக்கு நல்லா இன்னும் அன்னைக்கு நம்ம இங்க தானடி வாங்கிட்டு போனோம் லக்ஷனா. ஆமா கோசா மாதிரி இருந்துச்சு. உனக்கு எனக்கும் என்னடி அது போடுறவங்க போட்டா நல்லா இருக்கும். நாங்க 2 பேரும் போட்டா அந்த நான் வந்து அங்கே போனது வந்து நோஸ் பென்ஸ் தான் தேடிட்டு இருந்தேன். ஸோ அவங்க நிறைய வெரைட்டியாக வந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு நான் வந்து 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அதில் 4 பென்ஸ் இருந்துச்சு. இதுக்கப்புறம் கிளிப்ஸும் கம்பலும் வாங்க போனோம். ஆல்ரெடி பெட்டாக கிளிப் வாங்கி வச்சிருக்கேன். அது ஒன்று பத்தாது அதெல்லாம் அவளுக்கு. சரி இதெல்லாம் நல்லா இருக்கு பாரு. இந்த கிளிப்பும் நல்லா இருக்கு. ஆகிறதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டியது. என்னன்னு கேளு. எதிரி இதுவா? எவ்வளோண்ணா? இது நல்லா இருக்கு கைஸ்ன்னு கேளு. நல்லா இருக்காங்க. அவ பேஸ்க்கு ரொம்ப பெருசா இருக்கு. நல்லா இருக்கு. இங்க காட்டு கேமரால தெரியல. சாரி கட்டுற பசங்க கிடையாது. அவர்கிட்ட கேள ஒரு எட்டுக்கு பிறகு தள்ளி விட்டுருவோம். இது எனக்கு கரெக்டா இது ஓகே. இது தள்ளி விட்டதுக்கா? இல்ல நான் பேசாம ஒரு நாள் ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன் ஒரு பட்ஜெட் போட்டு வந்துருவா. இதெல்லாம் மாதிரி நல்லா இருக்கு. எனக்கே மனசாருங்க நான் ஒரு பெண்மையா ஃபீல் பண்ணணும்னு. இந்த ட்ரெஸ்ல இல்லமோ சேரி கட்டிட்டு இதை போட்டுட்டு நான் வரேன். அழகா இருக்கு. போய் ஓபன் பண்ணி பார்த்தாங்கன்னா சோழி முடிஞ்சிச்சு. நாங்கள் வந்து ஒரு வழியாக நாங்கள் ஷாப்பிங்லாம் முடிக்கவே 4:30 ஆகிடுச்சு. 4:30க்கு தான் நாங்கள் ட்ரெயினே ஏறணும். ஸோ ட்ரெயின் ஏறிட்டு இதுக்கு மேலே நாங்கள் 4 பேரும் வீடு போய் சேரணும். ஃப்ரெண்ட்ஸோட ட்ரீநகர் வரது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இவளுங்க ரொம்ப அலப்பறை பண்ணிட்டாலும் இவளுக்கு ஒரே ஒரு மந்திரம் தான் சொல்லி கொடுத்து கூப்பிட்டு போனாங்க. எல்லாத்தையும் கம்மி பண்ணி கேளுன்னு சொல்லிட்டு. ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. டாடா.